நாலு கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலனுங்க. குரு சுக்கிரன் ஜோதிட டிவியில இப்ப பார்க்கக்கூடிய பலன் வந்து சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன். அது என்னங்க வக்ர நிவர்த்தி? மார்ச் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி வரை அவர் வக்ரமா இருந்தார். இப்ப வக்ர நிவர்த்தியாகி மே மாசம் 31ஆம் தேதி வரை, நல்லா பாத்துக்கணும், மே மாசம் 31ஆம் தேதி வரை அவர் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு. அதுவும் சனி பகவானோட சேர்ந்து. இதுல என்னன்னா, குரு பயிற்சி இந்த மாசத்துல வருது, மே மாசத்துல ராகு கேது பயிற்சியும் வருது. இந்த 2 கிரகம் பயிற்சி ஆயிரும். ஆனா சனி பகவானும் சுக்கிர பகவானும் 2 நட்பு கிரகம் சேர்ந்து பயங்கரமா, அதுவும் மீன ராசியில உச்சத்துல உட்காந்துருக்கு. அப்ப உச்சமான சுக்கிரனா இங்க உச்சமான சனி பகவானா இருப்பார். அப்ப இந்த 2 கிரகம் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போகுது, அதுக்கான பதிவுதான் இது. மே மாசம் 31ஆம் தேதி வரை எல்லா ராசியும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுப்பார். ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தாங்க. அது மட்டும் இல்ல, சொகுசு காரு, சொகுசு பங்களா, திடீர் லாட்ரி யோகங்கள், வண்டி வாகன யோகங்கள், உல்லாச பயணங்கள், இது எல்லாமே சுக்கிர பகவான் தான். எல்லாரும் சுக்கிர பகவானுடைய கிரகம் வந்தா டக்குன்னு பாருங்க ஜாதக நோட்டை எடுத்துட்டு வேகமா ஓடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வக்ர நிவர்த்தி பேச்சு தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். இப்ப சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு மே மாசம் 31ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய 5வது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. 5னா என்னங்க? ஆசை தானே. இதுதான் சிம்மம். 5னா நம்முடைய குலதெய்வம், ஆசை, நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த 5 தான். இப்ப காலபுருஷனுடைய 5வது ராசி இந்த சிம்ம ராசி. அப்ப எதுலையுமே பாருங்க, சிம்ம ராசிக்காரங்க ஆசைப்பட்ட விஷயத்தை எப்படியாச்சும் அடையணுங்கிற சிந்தனை உங்கள்ட்ட நிறைய இருக்குமா? நீங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டுவீங்களா? கண்டிப்பா சிம்மத்தை சொல்லலாம். ரொம்ப நேர்மையானவங்க. சிம்மத்தை பிடிச்சவரை நேர்மையான வழி, நேர் வழியில போகக்கூடிய நபர்கள். ஒரு தன்னம்பிக்கையான குணம், ஒரு தைரியமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். டக்குன்னு ஒருத்தர் உதவின்னு கேட்டா உங்களை மாதிரி யாரும் இறக்க குணமா வந்து டக்குன்னு செய்ய முடியாது. சூப்பரா செய்வீங்க. உதவி பண்றதுல ஃபர்ஸ்ட் ஆளா இருப்பீங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், ஒரு தன்மையான குணம், ஒரு அனுசரிச்சு போற குணம் எல்லாமே இந்த சிம்மத்துக்கிட்ட நம்ம பார்க்கலாங்க. இதுதான் சிம்மத்துடைய பொதுவான ரகசியமே. பயங்கரமான ஒரு நல்ல குணங்கள், நல்ல எண்ணங்கள் இருக்கும் உங்களுடைய. போய் சொன்னா நீங்க மாட்டிப்பீங்க சிம்மம்னா. அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி. இது என்னங்க? சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி 44 நாள் வந்து சுக்கிரன் வக்ரமா இருந்தார். மார்ச் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி வரை. இப்ப வக்ர நிவர்த்தியாகி மார்ச் மாசம் 31ஆம் தேதி வரை சுக்கிரன் நல்லா உச்சத்துல பயங்கரமா உட்கார்ந்துருப்பாரு. இதாங்க சுக்கிரனுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி. சூரியனுடைய கதிர்வீச்சுல, உங்களுடைய ராசி அதிபருடைய கதிர்வீச்சுல பாருங்க, அவரு ஸ்லோவா போவார். இப்ப நம்ம வேகமா போறதுக்கும் ஸ்லோவா போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப வேகமா போனா ஒரு இடத்த போய் நம்ம லட்சியத்தை அடைச்சிடலாம், ஸ்லோவா போனா அடைய முடியாதுல்ல. இதுதான் சுக்கிரன் செய்தார். சில பேர் பாருங்க, பொதுவாகவே இந்த சுக்கிர பகவான்னா யாரு? ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தானே ஒரு மனிதனுக்கு. ஆசை, ஆடம்பரம், நல்லா பாத்துங்க, கலைகள், இசை, இதெல்லாம் அந்த சுக்கிர பகவான் தான். நம்ம சொகுசு காரு, சொகுசு பங்களா, ஒரு அழகான பொருள் இருக்குன்னா அதில் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம். பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே சுக்கிரன் தான் அதிபதி. இப்ப ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்காங்க, ரெடிமேட் கடை வச்சிருக்காங்க, கலை துறையில சாதிக்கிறாங்கன்னா சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் கண்டிப்பா வேணும். உல்லாசமான வாழ்வு சுக்கிரன் இருந்தா. ஒரு மனிதன் உல்லாசமா இருக்கணும்னா கண்டிப்பா சுக்கிரன் வேணும். காதல் என்ன வேணும்னா சுக்கிர பகவான் வேணும். களத்துல சுகத்தை காட்டணும்னா சுக்கிர பகவான் வேணும். இவர் இல்லாம எதுவுமே அசையாது. பெருங்கொண்ட பணத்துக்கு குருங்க, தற்போதைய வருமானத்துக்கு சுக்கிர பகவான் தான். அப்ப ஜாதகத்துல சுக்கிரன் எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் மட்டும் பாருங்க. பயங்கரமா நல்லா இருந்தாதான் இங்க நல்ல பலன், இல்லைன்னா இங்க இல்லை.
அப்படிப்பட்ட வக்ர நிவர்த்தி தான் இப்ப உங்களுக்கு ஆயிருக்கு. ஏன்னா சுக்கிரபகவான் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி? 3ஆம் வீட்டு அதிபதி. நல்லா பார்த்துக்கணும். உங்களுடைய முயற்சியை காட்டக்கூடியவங்க. ஒரு மனுஷன் முயற்சி எடுத்தானே வெற்றியாக முடியும். முயற்சிக்கு நான் சுலபா போனா எப்படி இருக்கும்? சிம்மத்துக்கு நான் கேட்கிறேன், உங்களுக்கு முயற்சி சுலபா போனா எப்படி இருக்கும்? எடுத்த முயற்சி சரியில்லையா? அடுத்து பாருங்க, உங்களுக்கு 10 தொழிலுக்காரர் அவர் தான் முடிவு பண்ணுவார். விதிஜாத தொழில் லக்னத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கணும். கோச்சாரத்துல 10ஆம் இடம் யாருன்னா, இப்போக்கி தொழில் நல்லா இருக்குன்னா சுக்கிர பகவான் தான் பார்க்கணும். அவரு சுலபா போனாரு. அப்ப சிம்மம் எப்படி இருந்துச்சு? இதுலயே நம்ம பலன் கண்டுபிடிச்சிடலாமே. அப்ப எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே உங்களுக்கு மந்தமா இருக்கு, ஒரு சோம்பேறியா இருக்கு. இது எல்லாமே இருந்துச்சா இல்லையா? மார்ச் மாசத்துல இருந்து நான் கேட்கிறேன், வருமான இன்கம்ல தடை இருந்துச்சா இல்லையா? லாப வருமானத்துல ஒரு பிரச்சனை இருந்துச்சா இல்லையா? சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு இருந்துச்சா இல்லையா? கால்வலி, கால் பிரச்சனை இருந்துச்சா இல்லையா? நரம்போ தோலோ ஸ்கின் சார்ந்த பிரச்சனை இது மாதிரி இருந்துச்சா இல்லையா? நிறைய பேருக்கு நான் கண்டிப்பா பாருங்க, திருமண வாழ்க்கையில ஒரு தடையில பாத்தீங்களா பார்க்கலையா? திருமணம் பேசி கிட்ட போறீங்க, ஆனா திருமணம் பண்ண முடியல, ஒரு மன வருத்தம் இருக்கு, தடை இருக்கு, தாமதம் இருக்கு, இது மாதிரி பாத்தீங்களா பார்க்கலையா? நம்ம நிறைய விஷயத்த நம்ம சிம்மத்துக்கு சொல்லலாம். ஏன்னா அஷ்டம சனி இப்ப நடக்குது. யார் ஜாதகம் சனி பகவான் சரி இல்லையோ, கண்டிப்பா சிம்ம ராசியை பொறுத்தவரை சனி பகவான் ஒரு தடையில கொடுக்கதான் செய்வார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நண்பர்கள், கூட்டாளிகள், பழக்க வழக்கம், தொழில், உத்தியோகம் இது எல்லாமே தடை பண்ணுவாரு. எல்லாம் இருந்துச்சு. வேலை உத்தியோகம் சரியா அமையல, உத்தியோகத்துல தடை, பூரி சொத்து பூரி இடத்துல பிரச்சனை, அப்பாவுடைய ஆரோக்கியத்துல பிரச்சனை, அம்மாவுடைய உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை, தொழில ஒரு மந்தமான தன்மைகள், படிப்பு கல்வியில் எதிர்பார்த்த ஒரு மதிப்பெண் எடுக்க முடியல. ஏன்னா நிறைய நமக்கு ஜாதகம் கொடுத்ததே சிம்ம ராசி. இனிமேல் பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும். தயவு செய்து இது ஒரு பொது பலனா பாருங்க. சிம்ம ராசிக்காரங்க எல்லாமே சொல்றேன், சுக்கிர பகவான் என்ன பொசிஷன்ல இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பலனுங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். இப்ப பாருங்க, சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். நல்லா பார்த்துக்கணும், 8ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். உங்களுக்கு சுக்கிரன் வந்து பகை கிரகம், நல்லா பார்த்துக்குங்க. அவரு நட்பு கிரகம் கிடையாது. சூரியனும் சுக்கிரையும் ஒரு இடத்துல, அதாவது நட்பு கிரகத்தை வரமாட்டாங்க. புதன் தான் நட்பு கிரகத்துல வருவார். சுக்கிர பகவான் பகை கிரகம். அவர் போய் 8ஆம் இடத்துல பாருங்க, சனி பகவானோட சேர்ந்து வேற இருக்கிறார். அதாவது சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறார். அப்ப ஏதாச்சும் ஒரு விஷயத்த நான் மாத்துவேன், உனக்கு ஏதாச்சும் மாத்தி பலனை கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப ஏதோ ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இப்ப நடக்க போகுது. இதான் அந்த சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு உங்களுக்கு உண்டு பண்ணும். சிம்மத்தை பொறுத்தவரை பாருங்க, சுக்கிர பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். மேக்சிமம் ரேவதி நட்சத்திரம் தான் போவார். புதனுடைய நட்சத்திரம் போவார். அந்த புதன் வக்ர நிவர்த்தியாகி வெளில வந்துட்டார். 9ஆம் இடத்துல போய் இப்ப இருப்பார். அடுத்து 10ஆம் இடத்துல இருப்பார். கண்டிப்பா அங்கே கெட்ட பலன் கிடையவே கிடையாது. கண்டிப்பா கெட்ட பலன் வராது. நிறைய பேர் நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுத்துருவார் சுக்கிர பகவான். வேலை உத்தியோக மாற்றம் கண்டிப்பா பண்றவங்க கண்டிப்பா பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நிரந்தரமா வேலை உத்தியோகம் மாறிதான் ஆகணும். ஏன்னா 11ஆம் இடத்துல குரு வந்துருவார். அப்ப கண்டிப்பா வேலை உத்தியோக மாற்றம் ஒரு விஷயம் உங்களுக்கு மாறும். தடைகள் இருக்காது. ஆனா வேலை உத்தியோகம் நிறைய ப்ரெஷர், நிறைய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க. கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, எதிரி பிரச்சனை இருக்காது. இந்த பிரச்சனை குறையும் பார்த்துங்க. காதல் திருமணமா, 2வது திருமணம் எல்லாமே கைகூடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா சிம்மத்தை பொறுத்தவரை கண்டிப்பா சாதகமா வரும் பார்த்துங்க. முதல் திருமணம், 2வது திருமணம் கைகூடி வரும். திருமண வாழ்க்கை தடை கிடையாது. பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல உள்ள பிரச்சனைகள் தீரும். இப்ப கண்டிப்பா சிம்மத்தை பொறுத்தவரை இப்ப செலவு தாங்க பண்ணணும், வரவை எதிர்பார்க்கவே கூடாது. ஒன்றும் இடம் வாங்கி கட்டணும், இல்லை வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், வாகனம் இது மாதிரி செலவாக பண்ணிக்கணும். ஏன்னா இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தால் இப்போ கொஞ்சம் இப்போ சரி பண்ணலாம். நீங்கள் பார்த்துக்கணும் சுக்கிர வக்ர நிவர்த்தி பேச்சில். தொழில் பண்ணுறவங்க இந்த அஷ்டம சனி நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு மாற்றம் இனிமேல் வரும் பாருங்க. குரு பகவான் தான் உங்களை காப்பாற்றுவார், எந்த கிரகம் இப்போ காப்பாற்ற முடியாது. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு அஷ்டத்தில் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ஆல்ரெடி குரு 14ஆம் தேதி மே மாதம் 14ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. 31க்குள்ள பாருங்க, உங்களுக்கு லாபம், வருமானம், பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல உள்ள பிரச்சனை வழக்கு எல்லாமே சரியாகும் பார்த்துக்குங்க. ஒரு சுப செலவு சுபகாரியம் வீட்டில் பண்ண போறீங்க. தொழில் பண்ற மட்டும் பார்த்து பண்ணுங்க. மற்றபடி வெளிநாட்டு வேலை பார்க்குறாங்க, வெளியூர்ல வேலை பார்க்கறாங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல கண்டிப்பா அடிக்க போது பார்த்துக்கோங்க. வெளிநாட்டு வெளியூர்ல திடீர் லாட்ரி யோகம் இருக்குது. ஒரு பயங்கரமான ஒரு பணம் வரப்போது பார்த்துங்க. ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா கண்டிப்பா அடிக்கும் பார்த்துங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயமா இருக்கும். அப்ப எது வந்தாலும் தைரியமா இருங்க. தைரியத்தை மட்டும் சிம்ம ராசியை தைரியமா விட்டுறாதீங்க. என்னை பொறுத்தவரை தைரியத்தை விடக்கூடாது. சிம்ம ராசியார் கோலை கிடையாது. அஷ்டம சனி வந்துருச்சு, என்னதான் பண்ணும் அஷ்டம சனி? அதை எதிர்த்து நம்ம ஜெயிக்க தான் முடியும். நம்ம இறங்கி செய்யணும். கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இனிமேல் உங்களுக்கு வரும் பார்த்துங்க. சாதிக்கக்கூடிய நேரம் வருது. கண்டிப்பா அதை நம்ம சாதிக்க ரெடியா இருக்கணும்.
பெண்களுக்கு பாருங்க நல்லா இருக்கும். மெயினா அரசியல் ஃபீல்டு, அரசாங்க ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். தலைமை பொறுப்புலாம் தேடி வரும். இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மகரத்துல பிறக்கும். தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒரு ஒழுக்கமான குணம். ஒரு விஷயம் முடிவு பண்ணா அதுல பின்வாங்க மாட்டீங்க. ரொம்ப தனிமையை விரும்பக்கூடிய குணம். யாருக்கும் அடிபணிச்சு போக மாட்டீங்க. எது வந்தாலும் பாத்துக்கலாங்க. ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டீங்க. இனிமே எது வந்தாலும் சரி உங்களுக்கு வெற்றி நிச்சயமா வரும். வீட்டு சுபகாரியம், சுப செலவு, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போகக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும். எந்த காரியத்தை உங்க பக்கம் வெற்றி வரக்கூடிய அமைப்பு இந்த மக நட்சத்திரம் பிறந்தவங்க சூப்பரா இருக்கு. அடுத்து பூர நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம், நல்ல ஒரு ஒழுக்கமான குணம், ஒரு தன்மையான குணம், ஒரு விட்டு கொடுத்து போற குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். பயப்படாதீங்க. இனிமே பூரத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. பம்பு வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு மனக்குழப்பம் ஆகி ரொம்ப ஒரு டென்ஷன் ஆகி ரொம்ப தடைய பார்த்து நீங்க பார்க்க மாட்டீங்க. வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே சூப்பராக. வண்டி வாகனம் வாங்க யோகம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் சூப்பராக மாற்றத்தை கொடுப்பாரு. படிப்பு கல்வியில் நல்ல ஒரு எதிர்த்த மதிப்பெண்கள் அதிகமாக எடுக்கலாம். கலைத்துறை சூப்பரா இருக்கும். கம்ப்யூட்டர் சார்ந்த துறை நல்லா இருக்கும். எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறேன். அடுத்து உத்திரத்தில் பாருங்க. எல்லாமே தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மையான குணம், நல்ல ஒரு விட்டு கொடுத்து போற குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலுமே பயப்படாதீங்க. நீதியான குணம், நேர்மையான குணம், வண்டி வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, பூமி வாங்கக்கூடிய யோகம் சூப்பரா வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் நல்லா இருக்கு. படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றம் வருது. உத்தியோகத்தில் உயர் பதவி வருது. எந்த ஒரு காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. இந்த வரக்கூடிய எதிர்காலம் சொல்றேன். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களாம் ஜாதகத்தை பார்த்து தசாபதியில் ஆரம்பிக்க சூப்பரா இருக்கும். ஒரு தலைமை பொறுப்பு உங்க தேடி வரும். பட்டம் வரும், பதவி வரும், புகழ் வரும், அந்தஸ்து வரும், கௌரவம் வரும், எல்லாமே தேடி வரும். பாத்துக்கோங்க. ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்க போகக்கூடிய தகுதி இப்ப இருக்கு. பாத்துக்கோங்க. இனிமேதான் உங்களுக்கு நல்ல பலன். உத்திரத்துல பாத்துக்கோங்க. நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் வருது. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி சிம்மராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.